வணக்கம் நண்பர்களே. ட்ரை பண்ணுவோம், ட்ரூ சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஆன்லைனில் நிறைய பொருட்கள் வாங்கி ஏமாந்த அனுபவம் இருக்கும். எனக்கும் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பொருள் நான் வாங்கி ஏமாந்திருக்கேன்னு சொல்கிறத விட அது ஒஸ்ட்டு இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய டிபேட்டாக போகும். சரிங்களா? எப்போயுமே வந்து ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கிறேன். இந்த பொருளெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்லா திருப்தியான ஒரு தன்மையை கொடுத்துச்சு, இல்லை ஒஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை வேஸ்ட்டாக அப்படிங்கிறத நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஒரு வெயிட் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம், கொஞ்சம் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாங்கி ஒரு 2 மாதம் கூட வேலை செய்யலை. அது ரொம்பவுமே வீணாக போயிடுச்சு. அது என்ன சொல்கிறது, பேட்ரி மாற்றி பார்த்தோம், அதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ கீழே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், அது ஏற்கனவே குப்பை தொட்டிக்கு போயாச்சு. அது ஏற்கனவே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா? அதை வந்து ஃப்ளிப்கார்டு இல்லைனா வேறு ஏதாவது அந்த ஃப்ளிப்கார்டு கம்பெனிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். பட்டு அது நான் இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி நமக்கு அது பழி வாங்கின விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா நிறைய நமக்கு பழி வாங்கியிருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்போ மெனுலாக ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதாவது வெயிட் மிஷின் பார்த்திங்களா, இது வந்து மெனுல். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இது மொதல் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது 740 அப்படின்னு என்னமோ இருந்துச்சு. அதை நான் இப்போ நல்லா யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 841 அப்படின்னு ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வெயிட் மிஷின் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 130 கிலோ வரைக்கும் நம்மளால் எடையை வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வெயிட் மிஷின். அந்த ஏற்கனவே வந்து நம்ம எலக்ட்ரானிக் வச்சோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஒரு மிஷின் வாங்கினோம். அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. உடனே டிஜிட்டல் மீட்டர் மாதிரி நமக்கு காமிக்கிது. உடனே நம்பர் இத்தனை கிலோ அப்படின்னு காமிக்கிது. ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க வந்து பழைய காலத்து மெத்தேடில் அந்த முள் சிஸ்டம் பாருங்கள், இன்னும் பிரிக்காமல் கூட அப்படியே வச்சுக்கிறேன். இந்த முள் சிஸ்டத்தினால இது ஒர்க் ஆகுது. இது வந்து எக்ஸாக்டான துல்லியமான கணக்கு காமிக்குதோ இல்லையோ, இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு எடையை காமிக்கும். ஒரு 100 கிராம் 200 கிராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா அந்த முள்ளுடைய டிவைடு ஆடுது இல்லையா, ஆடும்போது நமக்கு கொஞ்சம் அதனுடைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த எலக்ட்ரானிக் வாங்கினோம் இல்லையா, அதை விட இது மோசமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 கிலோ வரைக்கும் நம்மளால் வச்சுக்க முடியும். இது நல்லாவே இருக்குது. நம்ம நல்லா ஒரு ஹெவி மெட்டல் போட்டு நல்லா அருமையாக வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பட் இது நல்லாயிருக்கு. இது நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நமக்கு பெரிய அளவில் வந்து நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக தான் நம்ம அந்த வெயிட் மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு ஒன்றும் பெரிய சில ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது நமக்கு ஏற்கனவே நான் வாங்கும்போது வந்து 741 ரூபான்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து 841 அப்படின்னு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு மார்க் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம ஒர்த்தான ஒரு மிஷினாக தான் இருக்குது. நல்ல மெட்டல் பாடி கீழே வந்து நல்லா புஷ்ஷெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர், அதாவது 130 கிலோ வரைக்கும் யாராவது மேலே ஏறினா கூட இது தாங்குகிற அளவுக்கு வெயிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டல்லே இருக்குது. என்ன இது வந்து இந்த துருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். தண்ணியில் எங்கேயும் போடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இது ரெடி பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. திரும்ப கூட நீங்கள் எலக்ட்ரானிக் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணணும், அதுக்கு பேட்டரி வாங்கி போடணும், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக காமிக்கிறதுலாட்டினையும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிடும். என்ன ஒரு 100 கிராம் 200 கிராம் கம்மியாக காமிக்குமே தவிர மற்றபடி இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக இது வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது, இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. கீழே வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறது ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நிறையா வந்து நீங்கள் எடை கொஞ்சம் 130 கிலோ வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்கலாம் வந்து 130க்கு கீழே இருக்கிறாங்க, 100 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் ஏறும்போது இது உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இது கிடையாது. நல்ல ஹெவி மெட்டல் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால் ஸ்லிப் ஆகாத மாதிரி அந்த ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. இது பார்க்கும்போது யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்கி நம்ம ஏமாந்துருப்போம். பட் அது நமக்கு வாங்குகிற வரைக்குமே அது நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்குது. கைக்கு வந்து அதை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் நாம் என்ன பண்ணோன்னா, நாம் இது வரைக்கும் வாங்கி எத்தனை பொருள் வேஸ்ட்டாக போயிருக்கோம், எத்தனை பொருள் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவை ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா இது நான் வந்து நிறைய அனுபவம் பூர்வமாக நிறைய பொருள் வாங்கி நான் ஏமாந்திருக்கேன்னா ஒரு சில கம்பெனி நல்லாவே இருந்திருக்கும், ஒரு சில கம்பெனி அது வந்து நமக்கு சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட்டை சொல்ல முடியாது. அவங்களுக்கு செல்லர் இருக்காங்களோ அவங்க தான் இது மாதிரி பண்ணுறது. பட் இருந்தாலும் இது மாதிரியான ப்ராடக்ட்டு நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு நல்லாவே இருக்குது.
நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் இது ஒரு ஒர்த்தான ஒரு